ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரோட்டு கடை எம்டி சால்னா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டான்னு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு காம்போவாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எம்டி சால்னா பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இது கூட பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துருக்கேன். 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்து இதை வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட தேவையான மசாலா பொருட்களை நம்ம சேர்த்துக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சால்னாவுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு 5 முந்திரி பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உடைச்ச கடலை, இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை சால்னா கூட சேர்த்து விட்டுக்கோங்க. சால்னாவுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். சால்னாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து விட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக இதில் கொத்தமல்லி தூவிக்கலாம். ரோட்டு கடை எம்டி சால்னா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. உங்க சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஆல்.